ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே டிஎன்பிஎஸ்சி லைஃப் சேனல். டிஎன்பிஎஸ்சிக்கு பிகினராக நீங்கள் கண்டிப்பாக அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாருக்கிட்டையுமே டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஸ்டடி பிளான் தான். இப்போ நம்ம சிலபஸ் எல்லாருமே ஒன்று கண்டிப்பாக கையில் ஒன்று வச்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்போ தான் நம்ம எந்த யூனிட்டில் எவ்வளோ மார்க்கு கேட்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். பாருங்கள், எல்லாமே யூனிட் 1ல் எவ்வளோ கொஷின், 5 கொஷின், யூனிட் 2ல் 5 கொஷின், யூனிட் 3ல் ஒரு 10 கொஷின், யூனிட் 4ல் 10 கொஷின். அந்த மாதிரி கொஷின் எத்தனை யூனிட்டில் எத்தனை கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அது பேஸ் பண்ணி தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த யூனிட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்மளால் படிக்க முடியும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், யூனிட் 3ல் 10 கொஷின், யூனிட் 4ல் 20 கொஷின், அதுக்கப்புறம் யூனிட் 6ல், யூனிட் 5ல் 20 கொஷின், யூனிட் 6ல் 20 கொஷின். ஸோ இது படி பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும். எந்தெந்த யூனிட்டில் அதிகமான கொஷின் கேட்குறாங்களோ அந்தந்த யூனிட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம முடிக்கணும். அப்போ பாருங்கள், சயின்ஸில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க, ஜாகிரஃபியில் 5 கொஷின் கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் சேர்த்து படிச்சுட்டு இம்பார்ட்டன்ஸ் டாபிக் மட்டும் படிச்சுட்டா கூட நம்ம அந்த டைமில் அனலைஸ் பண்ணி நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். மீதி இருக்கிற சில யூனிட்டுக்கு எல்லாமே நம்ம மோர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இப்போதுலேருந்தே சிலபஸ் கவர் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம ரீடெஸ்ட் போட்டு பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்ம எக்ஸாம் டைமில் எந்த பயமும் இல்லாமல் அந்த கொஷின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் பதட்டத்தில் நம்ம அந்த படித்த டாப்பிக்கே நம்மளால் அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் நமக்கு போயிடும். அதே மாதிரி மேக்ஸுக்கு இங்கே பாருங்கள், எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க. ரீசனிங்கு இதில் எத்தனை கொஷின் கேட்டிருக்காங்க, 25 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் எப்போவுமே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அப்போ தான் நமக்கு அங்கே அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற கொஷின் பேப்பரில் நம்மளுக்கு டைம் பத்தலை. அதனால நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நம்மளால் ஆன் டைமில் ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 3 இயர்ஸ் நம்ம அப்படி தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு சிலபஸ் கையில் வச்சு நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். சிலபஸ் வைஸ் நம்ம கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணுறோமா அப்படின்றது நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், புக்கில் இருக்கிற எல்லா இந்த மாதிரி கொஷின்ஸ் தந்தை பெரியாராக இருக்கலாம், ராமாமிர்தம் இருக்கலாம், இவங்கள பற்றி கொஷின்ஸ்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்கள பற்றி கொஷின்ஸ் புக்கில் இருக்கிறத தாண்டி அவுட் ஆஃப் சோர்ஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமும் நம்ம தேடி படித்தா தான் நம்ம அந்த டைமில் நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி நம்ம கொஷின் அட்டன் பண்ண முடியும். கிரிட்டிக்கலாக கொஷின் கேட்டாலுமே நம்ம கரெக்டாக அட்டன் பண்ண முடியும் கொஷின். ஸோ எல்லாருமே சிலபஸ் வைஸ் ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும் அப்படின்றது நீங்கள் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே படிச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி இப்போ தமிழ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். தமிழ் 100 கொஷின்ஸு, 100 கொஷின். இப்போ வர ஓல்டு சிலபஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் புக்கு மட்டும்தான் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற சிலபஸில் நம்ம இலக்கணம், அவுட் ஆஃப் சோர்ஸு எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு கொஷின் கேட்குறாங்க. அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு 15 மார்க்குக்கு புக்கில் இருக்கிற கொஷின் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ அந்த 15 மார்க் நம்ம எந்த விதத்துலேயும் அந்த 15 மார்க் லாஸ் ஆகாத மாதிரி தான் படிக்கணும். பார்த்த உடனே நம்ம ஆன்சர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். மீதி இருக்கிற கொஷின் நம்ம யோசித்து போடுற மாதிரி தான் இப்போ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன் டைமில் டைம் நம்மளுக்கு ரொம்ப கன்சியூம் பண்ணாமல் நம்ம படித்த கொஷின் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும். அதுக்கு நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த கொஷின் நமக்கு மறக்காமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி புரிஞ்சிக்கிற கொஷினுக்கு எடுத்துக்கிற டைமிங் நம்ம இப்போது டெஸ்ட்டு போட்டு பார்க்க ஆரம்பித்தா தான் அந்த டைமிங் நமக்கு குறையும். ஓகேங்க? பாருங்கள், இந்த 15 கொஷின் நம்மளால் ஈஸி அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இது எல்லாமே புக்லேருந்து கேட்குற கொஷின் தான். இவங்களை பற்றி அவுட் ஆஃப் சோர்ஸ் என்னென்ன கொஷின்ஸ் இருக்கோ, இப்போ ஊவே சாமிநாத ஐயர் இருக்காருன்னா அவரை பற்றி அவுட் ஆஃப் சோர்ஸ் நம்ம கொஞ்சம் என்னென்ன இருக்குன்னு பார்த்து கவர் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி புரிஞ்சிக்கிற கொஷின்ஸ் டாபிக் வைஸ் நம்மளுக்கு ஒரு சில கொஷின் தமிழில் கேட்குறாங்க. அதை நம்ம டாபிக் வைஸ் பேஸ் பண்ணி நம்ம புரிஞ்சிக்கணும். அப்படி புரிஞ்சிக்கிட்டா தான் அந்த டைமில் நம்மளால் கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்ன கொஷின் என்னென்ன சிலபஸ், வேர் டு ஸ்டடி எல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தமிழுக்கு என்ன புக் படிக்கணும், அவுட் ஆஃப் சோர்ஸில் இப்போ என்ன கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி எந்தெந்த சிலபஸ் எந்தெந்த யூனிட் எந்தெந்த புக்கில் படிக்கணும், 6th 12th வரைக்கும் நம்ம ஓல்டு புக்கு, நியூ புக்கு
என்னென்ன யூனிட் படிக்கணும் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக. அதே மாதிரி அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம ஏதோ ஒரு புக்கு இந்த ஒரு சேனல்லலாம் நம்ம வந்து வாங்கியிருப்போம். நானும் வந்து ஒரு புக்கு வந்து வாங்கியிருக்கேன். அந்த புக்கை பற்றி வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஏன்னா வந்து நம்ம சிலபஸ் வச்சு படித்து அந்த புக்கையும் நம்ம ஒன்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்போ தான் தெரியும், ஓகே நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்ருக்கோம். எல்லாமே தொகுத்து ஒரே புக்லேயும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே நம்ம இது வரைக்கும் கரெக்டாக தான் படிச்சுட்ருக்கோம், இனிமேல் நம்ம கரெக்டாக தான் இந்த ஃபாலோ பண்ணி நம்ம படித்து நம்ம ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அந்த புக்கை உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறேன், எப்படி இருக்குது அப்படின்றத ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் புக் தான் மெயின். ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக மெயின். ஸ்கூல் புக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு தான் நீங்கள் எந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் படிக்கணும். ஏன்னா ஒரு சில புக்ஸில் வந்து நமக்கு பிரிண்டிங் மிஸ்டேக்ஸ்லாம் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம போகணும். அவுட் ஆஃப் சோர்ஸ்னு இப்போ பார்த்தா கலைச்சொற்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு மொழி அப்புறம் அயற்சொற்கள் இதெல்லாம் இப்போ நிறைய அவுட் ஆஃப் சோர் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து தேடி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு என்னோடய புக்ஸு அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு வீடியோ எப்படி ஸ்டடி பிளான் படிக்கணும், நெக்ஸ்ட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை கொடுக்குறேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.